கோவம்பட்டு வந்துச்சுன்னா நிச்சயமாக மரணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நிச்சயம் போதையை பிடிக்க போகிறான்னு அர்த்தம். ஆக எப்போது பார்த்தாலும் இதே சிந்தையாக இருக்க வேண்டும். இதே சிந்தையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 5 நிமிஷம் திருமந்திரமோ, திருக்குறளோ, திரு அல்பாவோ, திருவாசகம், தாய்மான சாமிகள் படிக்கணும். ஒரு 5 நிமிஷம் படிக்கணும். படிக்கும்போது அந்த படிப்பதற்குள்ளே பல்வேறு பிரச்சனையே வரும். விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு வாசித்தல், பூசித்தல், போற்றல், செபித்திடனார். ஒரு 5 நிமிஷம் படிக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் தான் பூஜை செய்கிறேன். 5 நிமிஷம் பூஜை செய்கிறேன். விட மாட்டோம். இதே மாதிரி மாலையும் காலையும் நடந்துக்கிட்டும் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் நாமஜபம் செய்யணும். சோனவே என்ன என்று சோம்பியை விட்டாயானார், ஆனவே வாத ஞான அடியோடு தகைந்து போனார். உன் வாழ்க்கை வீணாக போனார். என்ன காரணம்னா, இந்த வாய்ப்பு அடுத்த ஜென்மத்தை கிடைக்குமோ? கிடைக்காது. அந்த ஜென்மம் கிடைக்கும். அந்த அடுத்த ஜென்மத்தை இந்த நாட்டில் பிறந்தாதான் போச்சு. வெளிநாட்டில் பிறந்தா முடியாது. ஆகவே இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா தலைவன் ஆசையில் என்றால் முடியும். இறைவன் என்று சொல்லப்பட்ட அத்தனை பேரும் மனமாகி அற்றவன், பந்தபாசம் அற்றவன், உண்மை தெரிந்தவன், அத்தனை பேரும் இறைவன் தான். அதில் என்ன சொல்கிறான்? சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என் அடி சேரவல்லா இருக்குனார். அப்போ சிவனும் சிவஞானியும் எல்லாம் ஒன்று தான். இறைவன் என்று சொன்னாலே மனமாசற்றவன், மரணமில்லா பெருவாள் பெற்றவன், உள்ளுடம்பு ஆக்கம் பெற்றவன், இனி பெறவாதவன், உள் ஜோதியை கண்டவன், இவன் இறைவன். இது யாருன்னா, இன்னொரு தலைவன் ஆசையை பெற்றதனால் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவன் ஆசை பெற்றதனால் இந்த வாய்ப்பு கிடைச்சது. நாம் அவன் ஆசையை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சிக்கணும். ஆகவே